அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த லெவல்ஸ் ஒர்க் ஆயிருக்கா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் கணிதம் அடிப்படையில் எடுக்கக்கூடிய லெவல்ஸ். நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸஸ், இன்ட்ராடே மட்டும் வர்த்தகம் பண்றது, இண்டெக்ஸ், ஸ்டாக்ஸ் அத்தனைக்குமே பொருந்துங்க. கமாடிட்டி, ஆல் மார்க்கெட்ஸ்க்கு அதனுடைய கிளாஸஸ் வருகிற அக்டோபர் 13th or 14th ஃபர்ஸ்ட் கிளாஸ் தொடங்குது. அதுக்கான டீடைல் டாபிக் யார் கேட்டாங்களோ உங்களுக்கு எல்லாம் அனுப்பியாச்சு. விருப்பம் இருக்கிறவங்க கேட்டு டீட்டெயில் வாங்கிக்கோங்க. சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேட் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,300 கால் 72 ரூபீஸ்க்கு பிலோ இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடும், 72 ரூபீஸ் எபோவ் இருந்தால் மார்க்கெட் அப் சைடும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த 72 பிரைஸ்க்கு தான் நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். மார்க்கெட்டு இங்கதான் அப்படியே ஓப்பன் ஆகி அப்படியே கீழே விழுந்து இங்கிருந்து ஏன் ஏறிச்சுங்கிறது டைமிங் எல்லாம் இருக்கிறதுல விட்டுருங்க, நான் இக்னோர் பண்றேன், இங்க வேல்யூ எல்லாம் கொடுக்கல. இந்த இடத்துல 72ல மட்டும் ஏறி இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்ததுல இது ஃபுல்லி ஃபால்ஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு? இது ஃபுல்லா ஃபால்ஸ். நம்ம ட்ரேடே எடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாலும் எங்க என்ன பண்ணிருக்கோன்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ எகைன் பாருங்க, 72லயே இருக்காங்க. 72க்குள்ள இது இருக்கிறது முழுமையும் ஃபால்ஸ் தான். அதுக்கப்புறம் 72 கீழே வந்ததுக்கு அப்புறம் பாருங்க ஃபாலோ ஆயிருங்க, மறுபடியும் போறாங்க, மறுபடியும் 72 கீழே, மறுபடியும் 72. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? டவுன் ஆயிரும். சிம்பிள். மார்க்கெட்டை நம்ம எப்படி அப்புறம் இதை வச்செல்லாம் ட்ரேடே பண்ண மாட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதனுடைய டோட்டல் இதுவே வேற டாபிக். ஓகேங்களா? இது ஒரு சிந்திப்பதற்காக, நீங்க எல்லாம் சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. மார்க்கெட் சப்போர்ட் வச்சு இதை வச்செல்லாம் ட்ரேட் பண்றது சரியா இருக்காது. ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ல அதுல வச்சு பண்றதுதான் ஆப்ஷன் பையருக்கு சேஃப். அதுலதான் நம்ம கால்குலேஷன் எப்படி போகுது என்னங்கிறத வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஓகேங்களா? சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பார்த்துடலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ உங்களுக்கு தெரியும், 1 minute to 5 minute கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணி இண்டிஷனை மட்டும் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணணும். 5 minute பார்க்குறவங்க 15 minutes கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். 15 minutes பார்க்குறவங்க 1 hour கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். சரி, இப்போ ஸ்மார்ட் டிசைடர் போல நான் 2 சைக்கிள் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, 5 minutes செல்லு கொடுத்துருக்காங்க. 15 minutesல மார்க் பண்ணா அது கீழே தான் வந்திருக்கு. மார்க்கெட் ஃபால் இந்த ஸ்ட்ரைக். கரெக்டுங்களா? அதே போல கால் சைட்ல இண்டிஷன் காலையிலேயே அவங்க பாருங்க நமக்கு ஒரு இண்டிஷன் கொடுத்துட்டாங்க, ஆனாலும் வெயிட் பண்றோம். எகைன் செல் கொடுக்குறாங்க. எகைன் பாருங்க இண்டிஷன்ல பை இண்டிஷன். அதுக்கப்புறம் பாருங்க பறந்துருச்சா, எத்தனை மடங்கு? கிட்டத்தட்ட 200% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இண்டிஷனும் மார்க்கெட் மேக்ஸ் வேல்யூவும் அங்க இருக்கும் பொழுது இருந்ததுன்னா, மேக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு, இது ஸ்மார்ட் டிசைடர் மட்டும் அதை வச்சு ட்ரேட் பண்றவங்களுக்கு மேக்ஸ் வேல்யூ இருந்ததுன்னா அந்த இடத்துல தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு லாட் வேணாலும் எடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.